வணக்கம். இன்று காணும் பொங்கல் தாவேக்கா செய்திகள். தலைவர் விஜய் அவர்கள் சார்பாக காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காணும் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடணும். காணும் பொங்கலுடைய பொருள், காணும் பொங்கல்னால் என்ன? நேற்று முந்தா நாள் தைப்பொங்கல், தை திருநாள் வழங்கிட்டான். 2வது நாள் மாட்டுப்பொங்கல். இன்று என்ன காணும் பொங்கல் புதுசா அப்படின்னா, சென்னையில் மிக சிறப்பு காணும் பொங்கல் தான். என்னன்னு கேட்டால், கிராமங்களில் வந்துட்டு நம்ம பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தோம். அதே கிராமங்களை நகரங்களாக மாறி பெரிய நகரங்களாகிடுச்சு. இப்போ சென்னையிலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து திருச்சி எல்லாத்துலேயும் காணும் பொங்கல் வர்ற மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் எல்லாமே என்ன காரணம்னா, நகரங்கள் ஊர்கள் பெருசாகிடுச்சு, குடும்பங்கள் வளர்ந்துருச்சு. ஆனால் குடும்பங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்க முடியல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் ஒரு லைன் வீடு அப்படிலாம் இருக்கும். 83 பார்த்திங்கன்னா ஒரு அரை கிரவுண்டு இடம் இருக்கும். அந்த அரை கிரவுண்டு இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க. எங்கள் அக்கா கூட்டிட்டாங்க. அந்த வீட்டில் வந்துட்டு மொத்தம் 6 வீடு. மையத்தில் ஒரு 4 அடி சந்து இருக்கும். அதில் 6 வீடு இருக்கும். வீட்டுக்காரங்க வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் அது தவிர 6 வீடை வாடகைக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் சைடில் பாத்திரம் போட்டு அவ்வளோதான். அரை கிரவுண்டுக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே எங்கள் அக்கா வீட்டில் நான் இருக்கேன். சின்ன பசங்க 2. எய்த்த வீட்டில் வந்துட்டு சந்திராக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சந்திராக்கா வீட்டில் அவங்க மச்சனங்க 3 பேர். சந்திராக்கா, அண்ணன், அவங்க அம்மா, மொத்தம் 8 பேர். ஒரே ரூமு தான். அது வந்து ஒரு 15க்கு 10 அவ்வளோதான். அதில் வந்து ஒரே ரூமாக இருக்கும். இப்படிலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய வீட்டுகளில் வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால் வந்துட்டு தனித்தனியாக வேறு வேறு இடத்துல ஒரு ஆள் வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்துட்டு இப்போ இதில் இருக்கும், பெரம்பூரில். ஒருத்தருக்கு வந்து சைதாப்பேட்டையில் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து தாம்பரத்தில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காணும் பொங்கல் டயத்தில் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பொங்கலை வச்சு 5 வீட்டில் கும்பிட்டுட்டு மறுநாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காணும் பொங்கலுக்கு எல்லாம் பீச்சுக்கு வந்துடுவாங்க. மெரினா பீச்சு, மகாபலிபுரம், அஷ்டலட்சுமி கோயில், அப்படி வந்துடுவாங்க. அப்படி வந்து ஒன்றா கூடி எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு நம்ம பீச்சில் தான் ஒன்றா கூட முடியும். நம்ம குடும்பமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடும்பமாக இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் சந்திக்கிறது. இப்போ ஃபோனு இருக்கிறனால பரவாயில்ல. ஃபோனு இல்லாதப்போ நான்லாம் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அப்பா அம்மானு ஓடியாடுறதுலாம் நான் பார்க்க இங்கே சென்னையில் பார்த்துருக்கேன். நான் வந்து சென்னையில் 83 இருந்திருக்கேன். 90 காலத்துலலாம் அப்போல்லாம் ஃபோன் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு ஓடியாருங்க பசங்கள்லாம். அப்படியே அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஒன்றா கூடுவான். அப்போ தான் வந்து சேருவான். என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கே, அது இதுன்னு கேட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஏன்னா சென்னையில் அமைதியாக தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள் பீச்சில் போய் பார்த்திங்கன்னா செல்லு இருந்தாலும் இன்னும் அதே நிலமை இருக்கும், சந்திக்க முடியாத நிலமை. அதனால் கூட்டங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா வந்து இருந்து ஒன்றா உணவு உண்டு. அவங்க வீட்டில் இருக்கிறத உணவை எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, இவங்க வீட்டில் இருந்து உணவு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சு பரிமாறி, அதாவது நான் மானாமதுரை. எங்கள் ஊரில் பார்த்தோன்னா சித்திரை திருவிழா வந்துட்டு ரொம்ப விசேஷமான இருக்கும். சித்திரை திருவிழா வந்துட்டு நிலாச்சோறு, தசாவதாரம் நடக்கும்போது நிலாச்சோறு நடக்கும். அழகர் தசாவதாரம் பண்ணும்போது நிலாச்சோறு எல்லாம் சாப்பிட்டு குடும்பமாக உட்காந்துருப்போம். அது மாதிரி தான் வந்து இப்போ இங்கே வந்துட்டு இந்த காணும் பொங்கல் சிறப்பு சென்னையில் வந்துட்டு மெயின் வந்து மெரினா பீச்சு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அஞ்சேம்பி சுற்றுலா இதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே போய் பெருமாளை தரிசிக்கலாம். 3:30 மணிக்கு கோயில் திறந்துருவாங்க. இன்றைக்கி 3:30 மணிக்கே கோயில் திறந்துருவாங்க. பெருமாளை போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எல்லோரும் ஒன்றா இருந்துட்டு பெருமாளை எல்லாம் ஒன்றா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி மாமல்லபுரம் சிறப்பு, மாமல்லர் அந்த காலத்து கோபுரம்
மாமல்லபுரம் கோபுரம் இருக்குது, 2 கோபுரம் தெரியும். அது அங்கே உள்ள சிற்பக்கலைகள்லாம் பார்த்து மகிழலாம். அதனால் வந்துட்டு ரொம்ப கூட்டஞ்சிதே வரும், வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சிறப்பு முக்கிய காணும் பொங்கலை எல்லோரும் கண்டு மகிழ்ங்க. நாங்களும் போக போகிறோம். அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் சார்பாக காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.